நாமம் தரிக்கப்பட்டாச்சாம். ஆமென். என்னன்னா ரட்சிக்கப்பட்டாச்சு. தாழ்த்துவும் தாழ்த்திட்டாங்களாம், தாழ்த்து ஜெபம் பண்ணிட்டாங்களாம். அடுத்தது என்ன பண்ணாங்களாம், அவருடைய முகத்தை தேடினாங்களாம். எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் கடைசியா சொல்றாரு, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. அப்ப ஆவிக்குரியவர்கள், ஜெபிக்கிறவர்கள், தேவனை தேடுகிறவர்களுக்கு என்று சில நேரத்துல சில பாவங்கள் அதுல இருந்து வெளியே வராம தங்களை அதுல நிலை கொண்டு இருக்கிறதுனால தேவ சமூகத்துல நம்முடைய ஜபங்கள் போய் எட்டல. சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஜெபிக்கிற பிறகு, ஜெபித்த பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு, ஆண்டவரை தேடின பிறகு, ராத்திரெல்லாம் பைபிள் படிச்ச பிறகு கூட பொல்லாத பாவங்கள் நம்மில இருக்கிறதுனாலதான் கர்த்தர் தன்னுடைய மேகத்தினால் தன்னை மூடிக்கொள்கிறார். ஜபமோ வேணா ஒன்னும் வேணா போடான்றார். வாழ்க்கையில நம்ம ஜபம் ஏன் ஆண்டவரை தொடலைன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய கற்றுக்கொண்டோம், நிறைய பைபிள் படிக்கிறோம், நிறைய ஜபம் பண்றோம். ஆனால் சில பொல்லாத காரியங்கள் மாறல. அது என்ன பொல்லாத காரியம்? ஆமென். சுபாவம், கேரக்டர். குடி மாறிடுச்சு, சண்டை மாறிடுச்சு, விபச்சாரம் மாறிடுச்சு, திருடு மாறிடுச்சு, கொலை மாறிடுச்சு, கொள்ளை மாறிடுச்சு. கோபம் மாறல, பெருமை மாறல, பொய் மாறல, தற்பெருமை மாறல, நமக்குள்ள இருக்கிற வைராக்கியம் மாறல, பகை மாறல. அதெல்லாம் கூட மாறிடும். எதெல்லாம் பெரிய பெரிய பாவம் நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கூட மாறிடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற சில நேரத்தில் நமக்கே தெரியல, தெரியாத பாவங்கள் நம்மிலே மறைந்திருக்கிறது. அவைகள் மாறாததுனால ஜபம் ஆண்டவருடைய சமூகத்தை தொட முடியவில்லை. சிலர் என்னன்னா, எப்பவுமே தங்களுடைய பாவம் தெரியாத அளவுக்கு அதை உணரவே மாட்டாங்க, தன்னுடைய பாவத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. எப்படி அப்படின்னா, வெள்ளை ட்ரெஸ் போட்டா என்ன தெரியுமா, டீ ஊத்துனா கரை தெரியும். அப்ப எதனா அழுக்குப்பட்டா தெரியும். உடனே என்ன பண்ணுவாங்க, வெள்ளை போடக்கூடாது, வெள்ளை டைல்ஸ் போடக்கூடாது. ஏன் தெரியும், ஏன் போடக்கூடாது வெள்ளை டைல்ஸ்? வெள்ளை டைல்ஸ் ஏன் போடக்கூடாது? அழுக்குப்பட்டா அப்படியே தெரியும். வெள்ளை பெயிண்ட் அடிக்கக்கூடாது. ஏன் அடிக்கக்கூடாது? ஏன் அடிக்கக்கூடாது? அழுக்குப்பட்டா கை வச்சா அப்படியே தெரியும். வெள்ளை கார் வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்றேன் நான். வெள்ளை கார் வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? அழுக்குப்பட்டா அப்படியே தெரியும், அழுக்குப்பட்டா அப்படியே தெரியும், அழுக்குப்பட்டா அப்படியே தெரியும்னு. வாழ்க்கையில கூட அழுக்குப்பட்டா அப்படியே தெரியும்ன்றதுனால சில நேரத்தில் அந்த வெளிச்சத்துக்கு வராமையே தங்களை இருளிலேயே அவங்க நடந்து கொள்கிறாங்க. சில இப்படிப்பட்ட உபதேசங்கள் கேட்டா நம்முடைய அழுக்கு தெரிஞ்சிடும். ஆவிக்குரிய காரியத்துல நல்ல ஆழமான சத்தியங்கள் கேட்டா, பாவத்தை கடிந்து பேசினா, உணர்த்தி பேசினா அழுக்கு தெரிஞ்சிடும். இவர் என்ன எப்ப பாரு இதை பண்ணாத அதை பண்ணாதன்றாரு. அதனால இந்த இடத்துக்கு வரக்கூடாது. வந்தா என்ன தெரியுது, இவர் இது பண்ணாத அது பண்ணாதன்றாரு. எப்ப பாரு இதே சொன்னாரு. நம்ம அழுக்கு தெரிஞ்சிரோன்னு சிலர் எப்படி வெள்ளை பெயிண்ட் அடிக்கலையோ, எப்படி வெள்ளை ட்ரெஸ் வாங்கலையோ, எப்படி வெள்ளை டைல்ஸ் போடலையோ, அதே போல வெண்மையான இடத்துக்கும் வராமல் இருக்கிறார்கள்.